டங்ஸ்டன் சுரங்க ஏலம் விடுவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதனால் மதுரையில் பாரம்பரிய பல்லுயிர் பெருக்கத்தளமான அரிட்டாப்பட்டியில் முழுமையாக அழியும் என கண்டனம் தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மக்கள் கோரிக்கையை ஏற்று டங்ஸ்டன் சுரங்க ஏலம் கைவிடப்படுவதாக அறிவித்துள்ள மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். இதனை மதுரை அரிட்டாப்பட்டி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தொலைநோக்கு பார்வை தங்களுக்கு உத்வேகமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேதாஜியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், நாட்டின் சுதந்திரத்திற்காக நேதாஜி அளித்த பங்களிப்பை எதனாலும் ஈடு செய்ய முடியாது என குறிப்பிட்டுள்ளார். பராக்கிர தினமான இன்று நேதாஜிக்கு தனது வணக்கத்தை செலுத்துவதாகவும் பிரதமர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் இரும்பு காலம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தோன்றியது என்ற வரலாற்று பிரகடனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவித்தார். மயிலாடும் பாறையில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட இரும்பு வாள், கத்தி, கோடாரி உள்ளிட்டவை சென்னை தொல்லியல் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்ற வரலாற்றின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் இரும்பின் தொன்மை பற்றிய பிரதியையும் வெளியிட்டார். இது குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தமிழர்களின் செயல்பாடுகள் எல்லாம் வெறும் இலக்கிய புனைவு அல்ல என்றும் வரலாற்று ஆதாரம் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கண்டுபிடிப்புகளுக்கு தமிழ்நாடு முக்கிய பங்காற்றுவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதல் இரும்பு காலம் தமிழகத்தில் இருந்து தோன்றியது குறித்து சுட்டிக்காட்டி பேசிய ராகுல், தமிழ்நாட்டில் தொல்லியல் கண்டுபிடிப்புகளின் மூலம் இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் உலகிற்கு பறைசாற்றுவதாக ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தியது இரும்பு யுகத்தில் இந்தியா முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி 3000 பேர் நாளை திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீமான் மீது அதிருப்தியில் ஆழ்ந்துள்ள நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அக்கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர். இந்த நிலையில் பெரியார் குறித்து இழிவாகவும் திராவிடம் குறித்து தரக்குறைவாகவும் கடந்த சில நாட்களாக சீமான் தீவிரமாக பேசி வருவதற்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்தே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி 3000 பேர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் கடந்த 2021, 24 தேர்தல்களில் போட்டியிட்டவர்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. டூப்ளிகேட் போட்டோவை எடிட் செய்து வெளியிட்டவர்தான் சீமான் என அமைச்சர் பொன்முடி சாடியுள்ளார். தன்னுடைய செய்தி வர வேண்டும் என்பதற்காக பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசி வருவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியார், அண்ணா, கருணாநிதி வழியில் நடைபெறும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் அதனை யாராலும் தொட்டு பார்க்க கூட முடியாது என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். ஓலா, ஊபர் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து 2 விதமான கட்டணங்கள் வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் அந்த நிறுவனங்கள் தனது கட்டண விவரங்களை தாக்கல் செய்ய அந்த நிறுவனங்களுக்கு மத்திய நுகர்வோர் அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் போன்களை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரே சேவைக்கு 2 விதமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பல புகார்கள் வெளியாகி வந்தன. இந்த புகார் குறித்து ஊபர் நிறுவனம் மறுத்துள்ள போதிலும் கட்டண விவரங்களை மத்திய அரசு கேட்டுள்ளது.
சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில்களில் பயணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சிங்கார சென்னை பயண அட்டை இதுவரை 12,000 வரை விற்பனையாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயண நேரத்தின் போது சில்லறை தட்டுப்பாடு, நேர விரயம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க பணமில்லா பரிவர்த்தனைக்கான சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் அறிமுகப்படுத்தியிருந்தார். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு ஏற்படுத்தப்படும் விரும்பத்தகாத செயல்கள் கூட பாலியல் தொல்லைதான் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் 3 பெண்கள் தனது மேலதிகாரி மீது புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக விசாரித்த விசாகா கமிட்டி அந்த நபருக்கு 2 ஆண்டுகள் ஊதிய உயர்வை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதும் பாலியல் தொல்லைதான் என தெரிவித்துள்ளது. நடிகர் சந்தானம் மீண்டும் ரூட்டை மாற்றி காமெடியனாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்படங்களில் காமெடியனாக தோன்றி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவர் சந்தானம். இந்த வெற்றியை தொடர்ந்து இவர் கதாநாயகனாக தோன்றினார். இப்படி வெளியான படங்களில் சில படங்களை தவிர மற்ற படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை. இந்த நிலையில் மதகஜ ராஜா படத்தில் சந்தானம் நடித்த காமெடி கேரக்டர் பெரும் வரவேற்பை பெற்றது. இதனைத் தொடர்ந்து அவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தொடர்ந்து தோன்ற வேண்டும் என்ற கருத்தை பலரும் தெரிவித்திருந்தனர். இதன் பேரில் விஷால், ஆர்யா, ரவி மோகன் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்க சந்தானம் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.